சரி அப்படிதான் போய் பார்க்கலான்ட்டு போய் கூட்டிட்டு வரேன். அப்படியே ஆகட்டும். இன்னைக்கு ஒரு புல்லு 18:48 வாங்கிடுவாங்க. போய் பொண்ணு குத்தம் கோயிலுக்கு மேற்கால உட்காந்து குடிச்சிட்டு போக முடியும். அப்படியா? சரி சாப்பிடுவாங்க. மூளை குடிச்சு நோய் சொல்லியிருந்தாங்க. போகாம பணம் ஏறிட்டு. ஆமாடா, என்ன பண்றது? மூளை குடிச்சுல நோய் சொல்லியிருந்தாங்க. எல்லாம் அப்படியே வெளு ஆயிடுச்சாரா? என்னடா பண்றது அப்பா? சரி என்னமா அப்படி ஆயிடுச்சா? ஏடா மாப்பிள உன்னாட்ட வைக்க வேணும். மாப்பிள நான் சொல்றேன். வருஷமா வரலாமா? பணத்தை பூரா குடுறா. சொல்றதே கேளுடா. அவசரமா நோய் சொல்லியிருக்காங்கடா. மூளை குடிச்சு சொல்லிருக்காங்க. ஆமா, இப்ப பாத்துட்டு போய் நீ காளி நோம்பி சொன்னாங்க, வர முடியல. சரி மாவளை கெடுக்க வர சொன்னாங்க. மாவளை கெடுக்க யாராச்சும் போய் மாவளை கெடுப்பாங்க. இல்ல மாவளுக்கு. சரி அப்ப எடுக்கிறதுக்கு வந்து அவங்க என்னமோ பாருன்னு சொன்னாங்க. யாரா மாப்பிள்ளை இதை பார்த்துருந்தாலுக்கு நாம எப்படா போய் ஜாலியா கொண்டாடுறது? இதா சொல்றத கேளுடா. அப்புறம் அதுக்காக வேகமா வந்தேன். ஆனா உன்னை பார்த்த உடனே ஆனா இங்க வந்து பக்கத்திலே பேசிட்டு இருக்கிறேன். சரி என்னடா செய்யறது? யாடா இப்ப எங்கடா போய் கறி வறுக்குது, அங்க வறுத்துருக்காங்களாண்டா? இல்ல பாரு, நம்ம ஊடு இப்ப பக்கத்து வீடு சொந்தக்காரங்க ஊடு தான். சரி நம்ம ஊடு தான். அப்படியா? இப்ப கட்டிக்கிறேன். இல்லடா, டைம் ஆகுதுடா, போயிட்டு இருக்கேன்டா. ஏய் என்னடா காக்கால சுடுகாட்டால கட்டி வச்சிருக்கேன். ஏய் சுடுகாட்டுல போய் கட்டுமா? ஏய் 10 சென்ட் வாங்கி போட்டுக்கறேன், ஒரு வீடு கட்டி வச்சிக்கிறேன். அப்படியா? நான் வீட்ல இருக்கற வா சாப்பிட்டு போவேன். டேய் வாடா சாப்பிட்டு போவேன். இல்லடா, அவசரமா போடா. அதெல்லாம் வேணாம். நீ வந்து என் வீட்ல ஒரு வாய் சாப்பிட்டுறோம். முதலியப்பா கூப்பிட்டாரு, முதலியப்பா காண்ட எங்க போன? அவரு முதல்ல கூப்பிடுதாலும் சரி, நான் கூப்பிடுறேன் வா. அப்படியா? நம்ம அசோகரனும் கூப்பிட்டாரு, அதுக்காக போகணும். நாளைக்கு நான் சொல்றேன் போட. வெத்தலை பார்த்து கொடுத்தாதான் பார்த்து இது பேசினாரு. சரி, இந்த மூஞ்சி அடையாளத்தாவே காணுமா? சரி இருக்கட்டும். அது நேர்ல கூட பேசல, போன்லயே பேசிட்டாரு. போன்லயே பேசினாரா? சரி இருக்கட்டும். அவசரம். ஏய் நீ அதெல்லாம் ஆகாதுராட்டியே மாப்பிள்ளை வாடா வீட்டுல போய் சாப்பிட்டு போவா. சரி நீ ஒன்னு வார்த்தைக்காக அவசரமா போகணும். அதெல்லாம் முடியாது, வா மாப்பிள. ஏன்டா இதான் பாரு நம்ம வீடு கேட்டு. அப்படியா? நம்புடா. சரி வந்து கொண்டாட்டி கிட்ட சொல்றேன். எப்படி எல்லாம் சாப்பாடு நீட்டா ஆக்கி போட்டு சாப்பிட்டு பொறுமையா போயிட்டு. அப்படியா? முதல்ல கரா பூட்டுக்கு போயிட்டு போ. சரி போயிட்டு பொறுமையா போ. அப்படியா? எல்லாமே நான் வாங்கி தரேன். நீ வாங்கி தர? சரிடா. சரி இருக்கட்டும். என்னமோ அவசரம் எல்லாம் கூப்பிட்டாங்கன்னு போலான்னு பார்த்தா நீ வந்து இடையில பூந்து எங்கடா வர்ற? என்னடா நம்ம வீட்டுக்கு வந்துக்கிறா? வந்து உட்காருவா. என்னதுடா இது? இதாண்டா உனக்கு வாங்கி இருந்தா போடுவா. உட்கார்றா. சேருக்கு இல்லடா, உட்கார்றா நீனு. இது என்ன சோபாவா? ஆமாடா. சரி உட்காருடா. சாப்பாடு சாப்பிடுவே? சாப்பிடுடா. சாப்பாடு என்ன சாப்பாடு? பசியான பசி அங்கிருந்து வர வேணாம். சொல்ற 5 நிமிஷத்துக்கு வேலை முடி குடிச்சு போயிட்டு என்ன சாப்பாடு இருக்கிறத கூட எது வேணாலும் சாப்பிடுவேன். எது வேணாலும். சரியா? என்ன சாப்பாடு வேணாலும் சாப்பிடுவேன். பாரு முள்ளி குடிச்சு 5 நிமிஷத்துல போயிட்டு வந்தாரேன். பொண்டாட்டி உள்ள ஆக்கி வச்சு சொல்லுவாரு. அப்படியா? ஃபர்ஸ்ட் போய் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டுனா சரி, அதுக்கப்புறம் எல்லாமே செஞ்சிருவா. நான் எல்லாமே சரக்கெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து. அப்படியா? சரி சொல்றா. பசிக்குது வேற. ஆட்டுக்கறி தின்னுவேடா? ஆட்டுக்கறி தின்னுவே? சாப்பிடுவா? இல்ல நீ தின்ன மாட்டோமோ? சின்னதுல எல்லாம் தின்ன மாட்டோமாப்ல? இல்ல சாப்பிடுவேன். யாடா மச்சாடி, இப்ப நிறைய சாப்பிடுடா. சாப்பிடுவேன். ஆட்டுக்கறி சாப்பிடுவேன். சரி அப்படி சொல்றாரு. சரி ஏடா கோழிக்கறி சாப்பிடுவேன். கோழிக்கறியா? அட சாப்பிடுடா. கோழிக்கறி சாப்பிடுவேன். எது வேணாலும் கோழிக்கறி சாப்பிடுவேன். சொல்லி நேரம். ஆமா, உனக்கு வேற நேரம் ஆகுது. ஆமாடா. சரி உடனே சரி சொல்றேன். ஏடா பன்னிக்கறி சாப்பிடுவேடா? பன்னிக்கறி முதல்ல தானே கேட்டேன். ஆட்டுக்கறி ஏ மச்சான், நம்ம எத்தனை நாளடா பழகிருப்போம்? 2 நாள் பழகிட்டு இத்த வச்சுப்பழுந்து நம்ம 2 பேரும் முண்டி குறிச்சு பள்ளி போறதுக்கும் எலப்பாய்ச்சி தரத்துல நடந்து போறது என்ன?
சரி நான் சொல்லிட்டு வந்தாரு கோழி கோழி குடல சாப்பிடுவேன் ஆட்டு குடல சாப்பிடுவேன் ஆட்டு குடல சாப்பிடுவேன் சரி உடனே 5 நிமிஷத்துல கொண்டாட்டி கட்ட உடனே உடனே எடுத்து வந்து போட்டுருவேன் இரு 5 நிமிஷத்துல சிக்கன் பிரியாணி தின்னுவேன் சிக்கன் பிரியாணி எப்படா செய்வாங்க இதே பாரு இப்ப செஞ்சு எடுத்தா தர மாட்டுக்கு தின்னுவேன் போடுவாங்க ஏடா மச்சா நீ சின்னதுல தின்னுக்கிறேன் நான் கொஞ்சம் சாப்பிட்டேன் இப்ப ஏதாவது நீ கூப்பிட்டா நீ தின்னு போறேன் எடுத்து வா உனக்கு அது தின்னுதானே உனக்கு கூட ஒரு வாரமா சேராது வந்தேன் நம்மளுக்கு அதுக்கு ஒத்து வராது அப்புறம் இப்ப சாப்பிட்டு முன்னாடி சொன்னா அதான் சரி இப்ப ஆக்கலாமா உனக்கு பிடிக்குமா அப்ப சாப்பிடுற இப்ப சாப்பிடுவேன்னு கேட்டேன் இப்ப சாப்பிடுவேன் சாப்பிடுவா சீக்கிரம் எடுத்து வாடா அப்படியா இங்க உடனே ஏ பொண்ணே சிலுபாயே உட்கார்ற மாப்பிள்ள நீ சொல்லு உட்காந்து சாப்பிடறது ரைட்டு தான் ஏன்டான்றாரு நம்மள சாப்பாடு போடுவாளா மாப்பிள்ள உட்கார்ற மாப்பிள்ள இந்த திருப்பி உட்கார்றீங்க இப்படி உட்காந்து எப்பறம் சாப்பாடு போடுறது அப்படி நான் போறேன் உட்கார்ற மாப்பிள்ள அது ஏன்டான்னு ஏன் சொல்றா தெரியுமா ஒண்ணு கொல்லவும் மாட்டா எதுவும் பண்ண மாட்டா ஏன்டான்றது அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்காக்க ஒரே அண்டம் தான் வாங்கி கொடுத்தேன் அவங்க அம்மா ஒரே அண்டம் தான் கொடுத்துச்சு சரி அதனால ஒரே அண்டாவுல தான் 2 பேரும் தண்ணி ஊத்துவோம் சரி சரி அதனால 2 பேரும் தான் சாப்பாடு ஆக்கும் சரி அதனால ஒரே அண்டாவுல இது ஏன்டா அப்படின்னு அவ புடுங்குவேன் அது ஏன்டான்னு நான் புடுங்குவேன் அப்படியா அதுக்குதான் அப்படி அதான் இப்ப புடிங்க எடுத்து வந்து எப்படா சாப்பாடு ஆக்கறேன் சாப்பிட்டு தான் போவேன் சரியா சீக்கிரம் வாடா மாப்பிள்ளை எழுந்து ஓடிறாத 5 நிமிஷம் இப்படி உட்காருங்க அப்படியே உட்காரு சரி ஏ பொண்ணே சிலுபாயே நீ உட்கார மாப்பிள்ள நீ உட்கார மாப்பிள்ள எல்லாம் பாத்துக்கண்டா இதெல்லாம் ஏன்டா இப்படி பண்றாங்க டேய் இல்ல தப்பாவெல்லாம் பறக்குதாடா நீ இதுலயே உட்கார்ற மாப்பிள்ள டேய் என்னடா போற மாப்பிள்ள ஆட்டு பிரியாணி சாப்பிடுவேன் ஆட்டு பிரியாணி சாப்பிடுவேன் அதெல்லாம் சாப்பிடுவேன் ஆமா இதா ஏடா கல்யாணம் பண்ணி கொடுத்தாக்கா அவங்க அப்பா இது ஒரே டப்பா தான் வாங்கி கொடுத்தாரு சரி தண்ணி ஊத்தும் போது அவன் ஏன் டப்பா விடு ஏன் டப்பா அப்படின்னு நான் வந்து ஏன் டப்பா விடு எங்க மாமனார் எடுத்துதான் வாங்கி கொடுத்தாரு நான் சரி இப்படியே சொல்லி ஏன் டப்பா ஏன் டப்பா தூக்கி போடுறேன் அப்படியா சரி அப்படி இருந்தாலும் இந்த வேடிக்கை காட்டுது எப்படா சாப்பாடு கிடைக்கும் மாப்பிள எல்லாம் போனா இது போடுத்து சரி இனிமேட்டுக்கு அவன் போட மாட்டாளாட்டங்குது ரெடி போய் பாத்துவாடா என்னடா வர வச்சு பாத்துறேன் போயிருந்தாலும் அங்க சாப்பிட்டு போயினாரோ ஏன்டா நான் சொல்றது கேளு ஏன் அண்டாம் குண்டாலும் பறந்துச்சுன்னு கேளு உள்ள வேற ஒருத்தனோட அடிச்சிருக்கிறான் சொல்றது கேளு ஏன் பொண்டாட்டிய நீ வைக்க வேணாம் வைக்கலடா நான் சொல்றத கேட்டு நான் வரலடா ஏன்டா அவன் அங்க பாரு பின்னாடி பொறத்து கோடியில ஓடிட்டாடா ஏன்டா வழி எடுத்துட்டேன் நான் இனிமே சட்டி மூட்டை கட்டு நான் இப்படியே போக வேண்டியதான் எங்க எந்த ஊருக்கு போவேன் இப்படியே போக வேண்டியதான் இந்த இடத்துல போக வேண்டியதான் அப்படியா இடையில போய் எதாச்சும் ஆக்கி தின்னு கிடக்க வேண்டியதான் அப்படியா ஆமா நீ வந்து நல்லா ஆனது ஆச்சு போச்சுடா மச்சான் நீ பொறுமே இதே தடத்துல போய் அப்படியே போயிட்டு போயிருந்து கூட ஒரு வாய் சோறு சாப்பிட்டு இருப்பேன் நீ வந்து கூப்பிட்டாங்க சோறு இப்பதான் வெந்திருக்கும் சுடுகாட்டு
பக்கத்துல கூப்பிட்டு நான் வாயில போட்டு எடுப்படி ஏன்டா இப்படி பண்ற? சரி பார்த்து பொறுமையா போயிட்டு வாடா. சரி சரி. இங்க பாரு. இங்க பாரு பண்ணு. நாம எத்தனை நாள் பழகிருப்போம். ஆமா. நீனு நானும் பழகி சரி. ரொம்ப வருஷமா இதுல எத்தனை இந்த ரோட்ல தேயாத செய்ய தேஞ்சிருச்சுனா சரி இருந்தாலும் பாத்துக்கலாம். அதுலயும் தேஞ்சது இங்க தேஞ்சதுதான் எல்லாம் தேஞ்சிருத்து. நாம இப்படி கிடக்குறோம். நான் சாப்பிடறதுக்கு இப்படி இப்படி ஏமாத்தி போட்டு உனக்கு என்ன பணம் கிடக்குது? யாருக்கு? இதே பாரு சொட்ட கூட பணம் அது கிடக்குது. சரி மாப்பிள போயிட்டு வா. சரி பொறுமையா போயிட்டு வா. சரி. பத்திரமா இரு. என்ன மாதிரி நீ ஆயிராதா பத்திரமா பிள்ளைங்கள பாத்துக்க. அப்படியா? சரி சரி போயிட்டு வா.